அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய தொழுகைக்காக ஐவேளை அசான் சொல்லுவதை நாம் செயல்படுத்தியிருப்போம். இவ்வாறு அசான் சொல்லுவதின் சிறப்புகளை பற்றியும் அசான் சொல்லுபவருடைய சிறப்புகளை பற்றியும் அசான் சொல்லும் பொழுது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை பற்றியும் இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பாங்கு கூறுவதிலும் தொழுகையின் முதல் வரிசையிலும் உள்ள சிறப்பை மக்கள் அறிந்த பின்பு அதற்கு சீட்டு குலுக்கி போடாமல் அவர்கள் அதை அடைந்து கொள்ள முடியாது என்று இருந்தால் அதற்காக சீட்டு குலுக்கி போட்டு அவ்விரண்டிற்கும் விரைந்து விடுவார்கள். மேலும் தொழுகைக்கு விரைந்து செல்வதில் உள்ள சிறப்பை அவர்கள் அறிந்து கொண்டால் அதன் பக்கம் முந்தி செல்வார்கள். இஷா தொழுகையிலும் சுபஹு தொழுகையிலும் உள்ள சிறப்பை அவர்கள் அறிந்து கொண்டால் தவழ்ந்தாவது அவ்விரண்டு தொழுகைக்கும் அவர்கள் வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 615வது ஹதீஸாகவும் முஸ்லிமில் 437வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஅத்தின்கள் பாங்கு கூறுபவர்கள் மறுமை நாளில் அவர்களை கண்ணியப்படுத்தும் பொருட்டு மக்களிலேயே கழுத்து நீண்டவர்களாக இருப்பார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். முஸ்லிமில் 387வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்துல்லா இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபு சஹ்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆட்டு மந்தையையும் காட்டில் வசிப்பதையும் விரும்புவராக உம்மை நான் காண்கின்றேன். ஆட்டு மந்தைகளுடன் அல்லது காட்டில் நீர் இருந்து தொழுகைக்கு பாங்கு கூறினால் பாங்கில் சப்தத்தை உயர்த்துவீராக. பாங்கு கூறுபவரின் சப்தத்தை கேட்டு ஜின், மனிதன் மற்றும் எந்த பிராணியும் மறுமை நாளில் அவருக்கு சாட்சி கூறாமல் இருப்பதில்லை என்று என்னிடம் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். மேலும் இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டிருக்கின்றேன் என்றும் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 609வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தொழுகைக்கு பாங்கு கூறப்பட்டால் பாங்கு கூறும் சப்தம் கேட்காத தூரம் வரை பின் துவாரத்தில் காற்றை வெளிப்படுத்தியவனாக ஷைத்தான் பின்னோக்கி ஓடுவான். பாங்கு கூறி முடித்துவிட்டால் முன்னோக்கி வருவான். பின்பு தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்பட்டதும் மீண்டும் விரண்டோடி விடுவான். பின்னர் தொழுகைக்கு இக்காமத் கூறி முடிக்கப்பட்டு விட்டால் முன்னோக்கி வருவான். இறுதியாக தொழுது கொண்டிருக்கும் மனிதரின் உள்ளத்தில் ஊசலாட்டத்தை எழுப்புவான். இதற்கு முன் அவர் நினைத்திராதவற்றை கூறி இதை நினை அதை நினை என்று அவரிடம் எடுத்து கூறிக்கொண்டிருப்பான். இதனால் அவர் எத்தனை ரகாஅத் தொழுதார் என்பதை அந்த மனிதர் அறிய முடியாதவராக ஆகிவிடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது புகாரியில் 608வது ஹதீஸாகவும் முஸ்லிமில் 389வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பாங்கு கூறுவதை நீங்கள் கேட்டால் அது போன்றதை நீங்களும் கூறுங்கள். பின்பு என் மீது ஸலவாத்து கூறி துஆ செய்யுங்கள். ஏனெனில் ஒரு முறை எனக்காக ஒருவர் ஸலவாத்து கூறினால் அல்லாஹ் அவர் மீது 10 முறை ஸலவாத்து கூறுகிறான். பின்பு அல்லாஹ்விடம் எனக்காக வசீலாவை கேளுங்கள். அது சொர்க்கத்தில் உள்ள ஒரு பதவியாகும். அல்லாஹ்வின் அடியார்களில் எவருக்கும் அது கிடைக்காது. அது எனக்கு கிடைக்கும் என ஆதரவு வைக்கின்றேன். யார் எனக்காக வசீலாவை கேட்டு துஆ செய்கின்றாரோ அவருக்கு மறுமையில் என் பரிந்துரை ஷஃபாஅத் அவசியமாகிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் 384வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பாங்கை நீங்கள் கேட்டால் பாங்கு கூறுபவர் போல் நீங்களும் கூறுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 611வது ஹதீஸாகவும் முஸ்லிமில் 383வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பாங்கு கூறுவதை கேட்ட ஒருவர், அல்லாஹும்ம ரப்ப ஆதி தஅவதி தம்மதி
வஸ்ஸலாத்தில் காயிமதி ஆத்தி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபலீலத வபஹஸுஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்தஹு என்று கூறினால் மறுமை நாளில் என் பரிந்துரை அவருக்கு கடமையாகிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த துஆவின் பொருள், இறைவா, முழுமையான இந்த அழைப்பிற்கும் நிலையான தொழுகைக்கும் உரிய இறைவா, முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா தகுதியையும் சிறப்பையும் வழங்குவாயாக. நீ வாக்குறுதி அளித்த மக்காமன் மஹ்மூத் எனும் புகழுக்குரிய இடத்தை அவர்களுக்கு வழங்குவாயாக. இந்த ஹதீஸ் புகாரியில் 614வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பாங்கு கூறுபவரின் பாங்கை கேட்டவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரலிது பில்லாஹி ரப்பன் வபி முஹம்மதின் ரசூலன் வபில் இஸ்லாமி தீனன் என்று கூறினால் அவரின் குற்றங்கள் அவருக்கு மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் 386வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த துஆவினுடைய பொருள், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணையாளன் எவருமில்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அல்லாஹ்வை இறைவனாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராகவும் இஸ்லாமை மார்க்கமாகவும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையே கேட்கப்படும் பிரார்த்தனை மறுக்கப்பட மாட்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதில் 521வது ஹதீஸாகவும் திர்மிதியில் 212வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது ஹசன் என திருமதி இமாம் கூறுகின்றார்கள். ஆகவே நாம் இந்த ஹதீஸ்களின் மூலம் அசான் சொல்லுவதனுடைய சிறப்புகளை பற்றியும் அசான் சொல்லுபவரின் சிறப்புகளை பற்றியும் அசான் சொல்லப்பட்டால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை பற்றியும் அறிந்து கொண்டோம். இவற்றை நாம் எங்களுடைய வாழ்வில் பின்பற்றுவோம். அல்லாஹ் அதற்கு எங்களுக்கு அருள் புரியட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமுடையதாக இருந்தால் இதை நீங்கள் மற்ற சகோதரிகளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு அதன்படி நடக்க நீங்கள் காரணமாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கும் அருள் செய்வான். அந்த நன்மை உங்களையும் வந்தடையும். நன்மையான விடயத்தில் நாம் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். எனவே உங்களுக்கு முடியுமாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தாருடனும் சகோதரிகளுடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஏதாவது ஒரு நன்மை செய்ய காரணமாக நீங்கள் இருந்தால் அதற்குரிய கூலி உங்களையும் வந்து சேரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.